அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரங்களை பற்றியும் இன்றைக்கி திசாபுத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சந்திரன் திசையில் செவ்வாபுத்தி நடந்தால் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் அதுக்குரிய குணாதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சந்திரன் திசையில் செவ்வாபுத்தி இது எப்படி கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். சந்திரன் திசையில் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒரு திசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரம், ஒரு சூட்சமம் இது நடக்கும். அப்படின்னா பாருங்கள், ஒரு திசை, ஒரு புத்தி, ஒரு அந்தரம், ஒரு சூட்சமம். ஆனால் இந்த திசையும் புத்தியும் ஒரு மனிதருக்கு சப்போர்ட் பண்ணும். நாம் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தான் ஒரு திசாபுத்தி வந்து ஒரு யோகத்தை கொடுக்கும். முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லவா? இந்த ஜாதகத்தில் ஒரு திசையில் ஒரு புத்தி நடந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நல்லா இருப்பங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியணுமில்ல. ஜாதகத்தில் எந்த திசை எந்த புத்தி நடக்குதோ அதுக்குரிய கிரகங்கள் ஜாதகத்தை நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால் தான் அந்த திசா புத்தியில் சொத்து வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பிறக்கிறது, தொழிலில் அந்தஸ்தை உருவாக்குறது, நம்பிக்கை நாணயமாக அந்த ஊரில் வாழ்கிறது, சமூகத்தில் பெரியாள் ஆகிறது, எல்லாத்துக்குமே நம்ம ஜாதகத்தில் இப்போ சந்திரன் திசையில் செவ்வாபுத்தி நடந்தால் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையாமல் 1, 3, 5, 7, 9, 11 சந்திரன் இருக்கணும். அதோட புத்தி வந்து செவ்வாபுத்தி. அந்த செவ்வாபுத்தி சந்திரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 அல்லது லக்கணத்துக்கு 1, 3, 5, 7, 11 அந்த செவ்வாய் இருக்கணும். இப்படி இருந்தால் அந்த ஜாதகம் பூமி வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூர்வீகத்தை காப்பாற்றுவாங்க, அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னதை கரெக்டாக செய்வாங்க, பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்மளுக்கு வேலை செய்யும், நம்ம கர்ம ரிலீஸ் ஆகும். இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் தேடி வச்ச புண்ணியங்களெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி ஒரு 10 விஷயம் நடக்குன்னு வைங்களேன். இது எல்லாம் எப்படி ஒரு அற்புதம்னு பாருங்கள். ஒரு திசை, ஒரு புத்திக்கு இவ்வளோ ஒரு லிங்க்கு. அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் அப்பாற்பட்டு நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்குது பாருங்கள். சந்திரன் திசையில் செவ்வாய், அப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்க்க அப்போ 2 கோயில் வருதா உங்களுக்கு? இந்த 2 கோயில் எப்படி கொண்டு போடுறது? சந்திரன் வந்து திங்களூர் கோயிலுக்கு போகணும். அது திங்கக்கிழமை அன்னைக்கு திங்களூரில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம்னா அந்த தோஷங்களெல்லாம் நம்மளுக்கு அடிபட்டு போயிடும். அதே போல் செவ்வாய் புத்தி நடக்குது. செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில், செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அந்த செவ்வாய் புத்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணும். அவங்க கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் படிக்கணும். இந்த காலையில் எந்திரிச்சு சஷ்டியை நோக்க சரவண பவனார், சிஸ்டதுக்கு உதவும் செங்கதிர் வேளாம், பாதம் 2 பன்மணி சதங்கை, கீதம் பாட கிண்கிணியாட, இப்படி வந்து நீங்கள் அழகாக சொல்லிகிட்டே வந்தால் முருகனை அழைக்க அழைக்க அவர் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசாபுத்தியோ அந்த யோகத்தை வந்து அவர் கொடுப்பார். இந்த உலகத்தில் நாம் தெய்வம்சம் பொருந்தி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த ஜாதகம் நம்மளுக்கு கொடுக்குது. பாருங்கள், நம்மளுக்கு சந்திர திசையில் செவ்வாய் புத்தி அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான புத்தின்னு பாருங்கள். அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அந்த திசாபுத்திகளில் வீடு, இடம், வாசல் கட்டி நல்லா வாழ்ந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச புண்ணியம், தானம், தர்மம் இதெல்லாம் செஞ்சாங்க. இப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷம் வந்தாலும் இந்த திசாபுத்திகளில் இந்த தர்ம வழிபாடை கொண்டு போய் சேர்த்துங்க, நல்லாயிருக்கும். அப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை யாருக்கெல்லாம் இருக்கோ அது யோகம். பாருங்கள், சந்திரனுக்கு 1, 3, 5, 7, 9, 11 செவ்வாய் இருக்கணும். செவ்வாய்க்கு 1, 3, 5, 7, 9, 11 சந்திரன் இருக்கணும். அல்லது சந்திரனுக்கோ லக்கணத்துக்கோ 1, 3, 5, 7, 9, 11 சந்திரனும் செவ்வாயும் இருந்தால் அந்த ஜாதகர் அன்னைக்கே அந்த யோகத்தை அனுபவிப்பார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னோர்கள் அந்த காலத்தில் பேரோடு புகழோடு வாழுங்க, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை கையாளுங்க, தெய்வம்சம் பொருந்தி இருக்கக்கூடிய யோகத்தை அனுபவிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு பாரு. அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நமக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற திசாபுத்தி
நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சக்தி திசா புத்தி, நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சத்தியத்தை திசா புத்தி வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்போதே நீங்கள் என்ன திசையில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த மாதிரி சந்திர திசையில் பிறந்தேனுங்க அப்படிம்பாங்க. அப்போது நீங்கள் எந்த திசையில் வந்து பிறக்கும்போது எந்த திசையில் பிறக்கிறீங்களோ அது கர்ப்பகால திசை. அது நீங்கள் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். முதல்ல எந்த திசையில் பிறக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். முதல்ல உங்களுடைய கர்ப்ப வாசனை சுத்தப்படுத்தணும் அல்லவா? அப்போ கர்ப்ப வாசனையை நீங்கள் சுத்தப்படுத்துறது எப்படி படுத்துவீங்க? தாயுடைய கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு முதல் முறையாக நீங்கள் வெளியில் வந்த உடனே நீங்கள் எந்த முதல் திசையில் பிறக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு அம்மா அப்பா அழைச்சிட்டு போகணும். அந்த கோயிலை போய் சாயம்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் என்ன திசாபுத்தி நடக்குதோ அந்த கோயில் போயிட்டு வரணும். இப்படி போயிட்டு வந்தால் அந்த ஜாதகத்தில் பிரமாதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாமே இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கேயே கொடுக்கப்பட்டது. கடவுளை கெட்டியாக பிடிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில் வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இயங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் காரணம். நம்ம முன்னோர்களுக்கு ஒரு சக்தி இயங்கினதுக்கு நம்ம பூர்வ ஜென்ம காரணம். இந்த பூர்வ ஜென்மமே நல்லா இருக்கிறதுக்கு மேலே பிரபஞ்சமே காரணம். இந்த பிரபஞ்சம் யார் இயக்குனாங்கன்னா கடவுளே காரணம். இப்போ எங்கேருந்து கரண்ட்டு வருது, எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஜோதிட துறையில் இருக்கோம். இந்த துறையில் இருந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு ஜாதகம் பார்க்குறோம், நிறைய பேர்த்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறோம், நிறைய பேர்த்துக்கு நன்மைகள் செய்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஜாதகத்தில் இயங்குதுன்னா, நம்ம முன்னோர்கள் அதை செஞ்சுருப்பாங்க, அதனால் நம்ம ஜாதகத்தில் நம்ம அதை செய்கிறோம். அவங்க செய்யாமல் நம்ம செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு பொதுநலமான ஒரு விஷயங்களோடு அவங்க இருந்திருந்தால் அந்த பொதுநலமான விஷயத்தை அந்த விஷயம் செய்யும். அப்போ அந்த ஜாதகத்தில் அதனுடைய கர்ம தானே. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தானே அதோட விஷயம். அப்போ இந்த ஜாதகத்துக்கு எவ்வளோ பெரிய யோகம் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் தவம் இருந்து நம்மளை எல்லாம் பெற்றெடுத்தாங்க. நாம் இந்த உலகத்துக்கு நம்ம நல்லது செய்யத்தான் பிறப்பெடுத்திருக்கிறோம். நம்ம அதை கரெக்டாக செய்யலைன்னா அப்புறம் இந்த திசாபுத்தியில் நம்மளுக்கு போயிருமே. அப்போ எல்லாமே சுபம். அப்போ எல்லாமே சுபமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சுகமாக வாழணுங்கிறதுக்கு சுபம் வேணும், அசுபம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுபம். அப்போ இது ஜாதகத்தில் முன்னோர்களுடைய கர்மாவை எல்லாம் தீர்க்கறக்காகத்தான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்தோம். அப்போது அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்னோருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுமா? அப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தி. அப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அது எப்போ போகணும்? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போகணும். அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வரளி மாலை வாங்கி போட்டு முத்துக்குமார சாமியும் தைல நாயகி அம்மாவும் இருக்குது, அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டு சாயப்படுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயிலுக்குள்ளே தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி, நோய் தீர்க்கக்கூடியவர் முருகர். அது யாராக இருக்காங்க? முத்துக்குமார சுவாமியாக இருக்காங்க. அந்த சாமிக்கு வந்து அபிஷேகத்தை முருகனுக்கே அபிஷேகம் பண்ணி சந்தன குழம்ப அந்த கோவிலை வச்சு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும் அபிஷேகம் பண்ணி மத்தியானம் 12 மணிக்குள்ளே நோய்வாய்ப்பட்டு ரொம்ப தவிர்க்க முடியாமல் சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தன குழம்பு கொடுக்குறாங்க அந்த கோயிலில். அதுக்கு தான் பேர் வைத்தீஸ்வரன் கோயில் வந்தது. அந்த சந்தனத்தை எடுத்து நாக்கில் பட்டால், அந்த உடம்புல பட்டால் அந்த நோயே தீருமா. அது முருகருடைய பிரசாதமாக இந்த உலகத்தில் அது கொடுக்குறாங்க. அப்போ நம்ம இதை வாங்கிக்கணும் இல்லைங்களா? அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுமில்ல. அப்போ ஜாதகத்தில் இந்த பவர் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இது எல்லாமே நீங்கள் தெளிவாக செய்யலாம்ல. அப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தி வந்தால், அங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு வந்தால், அங்கே திங்களூர் சந்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அப்போ இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மா நம்ம ஜாதகத்தில் பெரிய பெரிய தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்திடும். அதெல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்த விஷயந்தான். அப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தி வரட்டும். எல்லோரும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லோரும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே பலிதமாகும்.
வாக்கு பலிதமாகும், முருகரோட சக்தி பிறக்கும். சஷ்டி கவசத்தை நீங்கள் படி பாருங்கள். இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் தான். இதை செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரும்பாலும் பெரிய பெரிய யோகத்தை அடைவீங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இதெல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தானே. அப்போ திசாபுத்திக்கு இது வரைக்கும் பலன் எடுத்திருக்கீங்களான்னு பாருங்கள். நம்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு என்ன திசை நடக்குதோ நீங்கள் அந்த திசைக்கு அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும். அப்போது இது எல்லாம் செஞ்சுட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அது புண்ணியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாதகத்தில் நம்ம இந்த ஆதிகால பரிகாரத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த ஆதிகால பரிகாரம் என்பது நம்மளுக்கு ஒரு A4 சைஸு 1736 பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம். இந்த புத்தகம் நம்ம உலகத்தில் தேட கிடைக்காத செல்வம். இந்த புத்தகத்தினால எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்தா இல்லையா சொல்லுங்கள். அப்போ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மாவை சுத்தப்படுத்துது. அதனால் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் இந்த கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு டோர் டெலிவரி கொண்டு கொடுத்துருவாங்க. நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் ஜாதகம் எல்லாமே நம்ம பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம தெப்பக்குளம் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி, இது இல்லாமல் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 1500 பதிவுகள் இருக்குது. வள்ளுவர் வாக்கு சுபமாரிமுத்துன்னு உள்ளே போனீங்கன்னா நிறைய பதிவுகள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்து நீங்கள் பலனடையலாம் என்று சொல்லி, நம்ம முன்னோர்களுக்காக எல்லா மக்களுக்கும் யாத்திரைகள் கூட்டிகிட்டு போகிறோம். அதாவது அமாவாசை பௌர்ணமியில் விஸ்வாமித்திர கோயில், ராமேஸ்வரம் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், திருச்செந்தூர், இந்த மாதிரி யாத்திரை பயணங்கள் போகிறோம். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.